இது ஆனந்தம் விளையாடும் வீடு என்று ஊரும் நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம் என்று உங்கள் மனைவியும் சொல்ல வேண்டுமா? உங்கள் மனைவியிடம் உன்னால் முடியாது, உனக்கு தெரியாது போன்ற நெகட்டிவ் வார்த்தைகளை பேசாதீர்கள். உனக்கு தெரிந்ததை செய், நான் உன்னுடனே இருப்பேன் என்று ஊக்கம் கொடுங்கள். உங்கள் வீட்டு பெண்ணின் ஆடை, படிப்பு மற்றும் திறமைகளை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பேசாதீர்கள். அதுவும் அடுத்தவர் முன் தாழ்வாக பேசாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ரசனை, விருப்பம் இருக்கும் என்பதை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். சில பெண்களுக்கு திறமை இருக்கும், அதில் அவர்கள் மேலும் சிறந்து விளங்க ஆர்வம் காட்டும்போது தடை செய்யாதீர்கள். எதில் அவர் சிறந்தவர் என்று அறிந்து ஊக்கப்படுத்துங்கள். வீட்டில் உள்ள பெண்கள் ஆலோசனை சொல்லும்போது உனக்கொன்றும் தெரியாது, நீ வாயை மூடு என்று சொல்லாமல் அது சாத்தியமா என்பதை யோசியுங்கள். அது நடைமுறைக்கு பொருந்தாத சூழலில் அதில் உள்ள சிக்கல்களை எடுத்து கூறி புரிய வையுங்கள். பொதுவாக நிறைய பெண்கள் வீடே உலகம் என இருந்து விடுகிறார்கள். அதனால் புதிதாக பொது இடங்களுக்கு செல்லும்போது என்ன செய்வது என்ற தெரியாத பதட்டத்தில் சில சிறு தவறுகள் செய்து விடுவார்கள். அப்படிப்பட்ட சூழலில் உனக்கு மேனஸ் இல்லையா என கேட்டு அவர்கள் மனதை புண்படுத்தாமல் போவதற்கு முன்பே எந்த மாதிரியான இடத்திற்கு செல்ல போகிறோம், அங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற சில டிப்ஸ்களை வழங்கி அவர்களை அந்த சூழ்நிலைக்கு பழக்கப்படுத்துங்கள். டிவி நிகழ்ச்சிகளில் இருந்து சாப்பாடு சாப்பிடு வரை பெண்களுக்கு சில விருப்பு வெறுப்பு இருக்கலாம். அதை அவர்கள் வெளிப்படுத்தும் போது உன் இஷ்டத்திற்கு செய்யாதே என்று முடக்காமல் உணர்வுகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கொடுங்கள். பெண்ணின் உடல்வாகு ஒவ்வொரு பருவத்திலும் ஒரு மாற்றத்திற்கு உட்படும். அதனால் அவர்கள் குண்டு ஒல்லி என்று உடல்வாகினை வைத்து நம் மனைவிதானே என்ற உரிமையில் அனைவரின் முன்னால் வைத்து கேலி செய்வதை அறவே தவிர்த்து விடுங்கள். உங்கள் குடும்ப உறவினர்கள், நண்பர்கள் என உங்கள் உறவுக்கான முக்கியத்துவத்தை உங்கள் மனைவியின் உறவுக்கும் கொடுங்கள். அப்புறம் என்ன, இனி உங்கள் வீட்டில் ஆனந்தம் கொஞ்சி விளையாடும். இந்த அனைத்து விஷயங்களும் கணவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, மனைவிகளுக்கும் தான். உங்கள் மனைவியும் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணினா நீங்கள் சொல்லுவீங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று. ஏனுங்க, நான் சொல்கிறது சரிதானுங்களே? அப்படியே இதை பார்த்துட்டு அப்படியே சும்மா போகாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.